ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு சாங்கை வச்சு ரொம்ப ஈஸியாக நம்மளோட இமேஜை வச்சு எப்படி ரெடி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். ஸோ ஒரு சில இடத்துல மட்டும் அந்த நிறைய குரூப்ஸ் இருக்கனால ஒரு சில இடத்துல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். அதை மட்டும் எப்படி சரி பண்ணுற நீங்கள் பார்த்தாலே போதும், வீடியோவை நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட்டில் போய் நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக இருக்கிறதுக்காக எல்லாமே நானே கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட் எடுத்து இந்த மாதிரி ஒரு 5 குரூப்பு, அடுத்து இந்த மாதிரி 2 எஃபெக்ட், அடுத்து இந்த இடத்துல ஒரு குரூப்பு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நான் உங்களுக்கு ஈஸியாகவே கொடுத்துட்டு இதில் நீங்கள் பண்ண வேண்டியது ஃபஸ்ட் எடுத்தோன்னே இமேஜஸ்லாம் ஆட் பண்ணணும். அதாவது இந்த குரூப்லாம் இருக்குது பதிலாக இந்த குரூப்லாம் விட்டுட்டு மீத இருக்க இடத்துல மட்டும் இமேஜஸை வந்து ஆட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்துன்னா இந்த 5 குரூப் இருக்கா, இந்த 5 குரூப்பை விட்டுட்டு இந்த இடத்துல 2 பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கேன்னா இது மேலேயே சும்மா இமேஜ் ஆட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக இந்த 2 செகண்டில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ இந்த கிழக்கு ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணி மீடியாவை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜஸ் அதுவும் மாற்றி ஆட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு இதில் அந்த கேர்ளோட இமேஜை ஆட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க 3 டாட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக அடுத்த பீட் மார்க்கில் கட் பண்ணி வச்சிங்கன்னா இப்போ அடுத்த பீட் மார்க்குக்கு பதிலாக அதில் வந்து நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதையும் ஃபஸ்ட் அந்த 3 டாட் டச் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக அந்த பீட் மார்க்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து நமக்கு இந்த இடத்துல குரூப் வருது. இந்த குரூப்பை விட்டுட்டு அடுத்து இந்த இடத்துல ஒரு 2 பீட் மார்க் இருக்கும். ஸோ அதே மாதிரி கிழக்கு ப்ளஸ் ஐக்கன் மீடியாவை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இப்போ உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இமேஜை மாற்றி மட்டும் ஆட் பண்ணாலே போதும். நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி 2 பீட் மார்க்காக தான் கொடுத்துருக்கேன். அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் எதுவுமே வரப்போகிறதில்ல. ஸோ ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் மேக் பண்ணிடலாம். இதுக்கு அடுத்து இந்த சைடில் மறுபடியும் குரூப் வந்துருச்சா, இதுக்கு அடுத்து இந்த சைடு மீதம் பார்த்தீங்கன்னா வீடியோட லாஸ்ட் வர நமக்கு மீதி எத்தனை இமேஜஸ் இருக்கும் அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி இமேஜஸை வந்து வரிசையாக மாற்றி இப்போ ஃபஸ்ட் இதில் அந்த கேர்ளோட இமேஜை வந்து ஆட் பண்ணிங்கன்னா அடுத்த கிழக்கு ப்ளஸ் ஐக்கான டச் பண்ணி அடுத்து இப்போ உங்களோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த 3 டாட் டச் பண்ணுறீங்க, ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி பீட் மார்க்குள்ள கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி என்ன பண்ணுன்னா வீடியோட லாஸ்ட் வர ஃபஸ்ட்டு இமேஜை மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் இமேஜ் ஆட் பண்ணுறது தான் கொஞ்சம் பெரிய ஸ்டெப்பாக இருக்கும். அதுக்கடுத்து ஃபுல்லாகவே அதில் எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியாக ஜஸ்ட்டு ஒரே கிளிக்கில் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். இந்த ட்ரிக்கெல்லாம் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோவை டெய்லி வாட்ச் பண்ணி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இமேஜஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட் இந்த இமேஜஸ்க்குலாம் எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சிருவோம். அதுக்கடுத்து அந்த குரூப்பில் சேஞ்ச் பண்ண நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். இப்போ இதுக்கான எஃபெக்ட்லாம் எங்கே இருக்குன்னா இந்த ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துருந்தேன் பார்த்தீங்கன்னா கீழே அதில் இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் டச் பண்ணி இந்த டூப்ளிகேட் டச் பண்ணால் இதில் இந்த 4வது இருக்க காப்பி லேயர் கொடுத்தீங்கன்னா காப்பி ஆயிரும். காப்பி ஆனதுக்கப்புறம் இப்போ அந்த இமேஜுக்கு நிறைய ஒரு இமேஜ் இருக்கா அதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கடுத்து இந்த சைடில் 2 இமேஜ் ஆட் பண்ணாமல் இதில் இந்த ஃபஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இப்போ அடுத்து அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணால் இந்த சைடில் ஒரு குரூப் இருக்கா, இந்த குரூப் முடிச்சுட்டு அடுத்து ஃபஸ்ட் இமேஜ் ஸ்டார்ட் ஆகுதான் அதை செலக்ட் பண்ணிட்டு முன்ன பண்ண மாதிரி ஒரு இமேஜ் விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எப்படி காப்பி பண்ணோமோ அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணுறீங்க. கீழே இருக்க சின்ன ஆரம் இருக்க டச் பண்ணி இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷனே ஆஃப் பண்ணிட்டு கீழே பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக அந்த இமேஜஸ் எல்லாமே ஒரே கிளிக்கில் எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிடும். இப்போ பாதி இமேஜ் முடிஞ்சா இனி மீத இருக்க இமேஜுக்கு இதே மாதிரியே அடுத்து பக்கத்தில் நான் இன்னொரு பேக்ரவுண்ட் ஒன்று கொடுத்துருந்தேன் பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டு அதில் இருக்க எஃபெக்ட்டை காப்பி பண்ணணும். ஸோ அதே மாதிரி அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணுறீங்க, டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த காப்பி லேயர் கொடுத்து காப்பி இப்போ அந்த 4வது இருக்க காப்பி லேயர் கொடுத்தாலே போதும் காப்பி ஆயிடும். இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு நேராக இருக்க இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரியே முன்ன பண்ண மாதிரியே மீத இருக்க இமேஜஸ்லாம் அந்த 2வது இருக்க இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இதே மாதிரி அடுத்து இந்த இடத்துல எம்டியாக என்ன இமேஜ் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி லாஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணாலே போதும் ஈஸியாக காப்பி ஆயிடுச்சா. ஸோ அதே மாதிரி டூப்ளிகேட்டு அந்த சின்ன ஆரமாக இருக்குது இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷனை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கிழக்க பேஸ்ட்ன்ற கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆயிடும். இப்படி பேஸ்ட் ஆகும்போது இந்த மாதிரி உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து கம்மியானா அதை நீங்கள் சும்மா உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் மட்டும் செட் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரினா வீடியோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து இனி நம்மகிட்ட மீத இருக்குது என்ன அந்த குரூப்ஸ் மட்டும்தான். இந்த குரூப்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ண தெரிஞ்சிருக்கும். நான் அதில் இமேஜோட தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த இமேஜ் வேண்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இப்போ வேறு இமேஜ் சேஞ்ச் பண்ணா கூட இப்போ இந்த ஸ்டார்டிங்கில் இருக்க நான் சொல்லித்தரேன் பாருங்களேன். ஸோ இந்த ஃபஸ்ட் இருக்க ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் டச் பண்ணி இந்த கலர் அண்ட் ஃபில் டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டில் வந்து சேஞ்ச் ஆயிடும். இப்போ சென்டரில் இருக்க அந்த கருப்பு கலர் பதிலாக அதில் வந்து சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு அதே மாதிரி அதுக்கு மேலே இருக்க அந்த குரூப்பை டச் பண்ணி அந்த எடிட்டே குரூப் போயிட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்குன்னா அதை டச் பண்ணிட்டு அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில் ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட் டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுமே நம்ம பேக்ரவுண்டில் என்ன இமேஜ் செலக்ட் பண்ணாமோ அதே இமேஜ் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக இந்த இடத்துல சேஞ்ச் ஆயிடும். இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பதிலாக இந்த மாதிரி குரூப் இதில் வந்து உங்களோட இமேஜ் ஆட் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்து இந்த இடத்துல ஒரு குரூப் கொடுத்துருப்பேன் அதில் வந்து நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த கேர்ளோட இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லுக் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ ஈஸியாக வந்து இந்த ஃபஸ்ட்டு இருக்க 2 குரூப் முடிஞ்சா இனி ஸ்டார்டிங்கில் இருக்க பதிலாக இந்த 5 குரூப் இதில் தான் சேஞ்ச் பண்ணணும். இதில் சேஞ்ச் பண்ணும்போது தான் நம்ம இந்த ஒரு சில
இடத்துல அந்த குரூப் வந்து அதுவே கட் ஆகுது. ஸோ அதை மட்டும் எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இருக்க குரூப்பை டச் பண்ணி இந்த கீழே இருக்க எடிட் குரூப் போயிட்டு இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுறீங்க, மீடியாவை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்க 3 டாட் டச் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஃபஸ்ட் அந்த பீட் மார்க்குள்ளே இதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இந்த 5 குரூப்லையுமே ஒரே இமேஜ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த இமேஜை அப்படியே டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த காப்பி லேயர் கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிரும். இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ ஃபஸ்ட் இதில் காப்பி பண்ணிட்டோமா, இப்போ 2வது இருக்க குரூப்பை டச் பண்ணுறீங்க, எடிட் குரூப் லேயரோட ஸ்டார்டிங் டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த கீழே இருக்க பேஸ்ட் லேயர் கொடுத்தா பேஸ்ட் ஆயிரும். இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துட்டு அப்படியே பேக் வந்துருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது இப்போ ஃபஸ்ட் இருக்க குரூப் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அது வந்து கட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அதை என்ன பண்ணுறீங்கன்னா சும்மா அந்த பீட் மார்க்கோட லாஸ்ட் போயிட்டு இப்போ கட்டான லேயரை மட்டும் டச் பண்ணுறீங்க. டச் பண்ணிவிட்டு இதில் 2வது ஒரு சிம்பிள் காட்டுதா, ஜஸ்ட் அதை கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த பழையபடி எப்படி இருந்துச்சோ ஸோ அதே மாதிரியே வந்துடும். இப்போ நம்ம ஆல்ரெடி அந்த இமேஜ்லாம் காப்பி பண்ணி தானே வச்சுருக்கோம். ஸோ அதை இந்த மீத இருக்க 3 குரூப்லையுமே பேஸ்ட் பண்ணி நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே எவ்வளோ பேர் கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக எல்லாமே எப்படி பண்ணுறத நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கடுத்து நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவலான ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாமட்டு இந்த வீடியோ முடிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.